வணக்கம். ஒரு படம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து, அது நல்லா இல்லாம போகும்போது, அது கண்டிப்பா சர்ப்ரைஸாலாம் இருக்காது. ஸோ, அப்படியான படங்களுக்கு என்னுடைய இந்த பாட்டம் 10, 20, 25 லிஸ்ட்ல இடம் இல்லை. ஒரு படத்த தவிர, அது ஏன்றத நான் அப்புறமா சொல்றேன். நல்லா இருக்கு அப்படின்னு லைட்டா நம்பிக்கை குடுத்த பெரிய நடிகர்கள், இந்த ஸ்டார் காம்பினேஷன் ஹைப் ஏத்துன, ஆனா ஏத்துன ஹைப்புக்கு டெலிவர் பண்ண முடியாத படங்கள தான் பிரதானமா நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல இந்த ஸ்பெஷல் டென்ஷன் லிஸ்ட் கடைசியில வரும். அண்ட் இதுவும் கூட ரிலீஸ் ஆர்டர் தான். எல்லாமே ஏதோ ஒரு வகையில தியேட்டர்ல எனக்கு சோதனையை தந்த படங்கள். ஸோ எந்த ரேங்கிங்கும் கிடையாது. ஜனவரி மாசம் வணங்கான், நேசிப்பாயா, மெட்ராஸ்காரன் பல படங்கள் நம்மளை சோதிச்சாலும் அதெல்லாம் ஒரு வகையில் எதிர்பார்த்த சோதனைகள் தான். அடுத்த மாசம் தான் த ரியல் சோதனை ஸ்டார்டட். தன்னுடைய சுமாரான படத்துல கூட சாலிடா ஒரு 4-5 சீன் வச்சு இம்ப்ரெஸ் பண்ற ஒரு டைரக்டர். ஹீரோயிசம் வேணா, கதைக்கு என்ன தேவையோ அது போதுன்னு எதையும் செய்ய தயாரா இருந்த ஒரு டாப் ஹீரோ. த ராக் ஸ்டார் மியூசிக். முன்னாள் ஹீரோ ஒருத்தரையும் ஹீரோயினையும் வில்லன் ரோல்ல காஸ்ட் பண்ணுதுன்னு எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசியில படத்துடைய டைட்டிலேயே ஆடியன்ஸுக்கு குறியீடா ரிசல்ட்டா சொன்ன இந்த விடாமுயற்சி தான் என்னுடைய லிஸ்ட்ல முதல் படம். பேக் ஃபுட்லயே இருக்கிற ஹீரோ கேரக்டருங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ற மாதிரி இந்த விடாமுயற்சியில எதுவுமே இல்லைங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியா ஏமாற்றமா இருந்தது. படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியற வரைக்கும் இப்போ பீக் அடிக்கும். இப்ப சம்ம சீன் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்க வச்சு எங்கேயுமே பீக் ஆகாத ஒரு நரேஷன் ஸ்டைல். இயர் எண்ட்ல இந்த படத்துக்கு முட்டு கொடுக்க ஒரு பெரிய கூட்டமே ஆன்லைன்ல ரெடியா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. சரி, அவங்களுக்கு படம் ஒர்க் ஆச்சுன்னே இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த படம் விடாமுயற்சிங்கிறத விட இதோட இந்த ஒரிஜினல் டைட்டிலான பிரேக் டவுன் மாதிரி தான் தெரிஞ்சது. அதே பிப்ரவரி மாசம் நம்மள சோதனைக்குள்ளாக்கின அடுத்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்கிற நீக். ஷார்ட் நேம் சுப்பி சார் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்ல வச்ச ஒரு படம். இந்த கோல்டன் ஸ்பேரோங்கிற ஜீவியோடைய பிளாக் பஸ்டர் ஹிட் பாட்டை வச்சு அந்த ஸ்பேரோவுடைய அளவுக்கு கூட சுவாரஸ்யத்தை தராத ஒரு படத்தை கொடுத்திருந்தாரு இயக்குனர் தனுஷ். பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு நல்ல படம், ஒரு நல்ல மியூசிக்லா இருந்தது. டெக்னிக்கலா மற்ற விஷயங்களும் சிறப்பாகவே இருந்தது. ஆனா இது ஒரு மியூசிக் வீடியோவா மட்டுமே இருந்திருக்க வேண்டிய படங்கிறது அப்ப புரியல. அண்ட் தனுஷ் வேற அந்த ஃபைனல் அவுட்லாம் பார்த்துட்டு வழக்கமான காதல் கதை தான், ஜாலியா வந்து பார்த்துட்டு போங்கன்னு ட்ரெய்லர்ல டிஸ்க்ளைமர்லாம் போட்டிருந்தாரு. அதையெல்லாம் மீறியும் கூட படம் சுமாராக தான் இருந்துச்சுங்கிறது டீக் அப்படின்னு யோசிக்க வச்சது. அதாவது தனுஷுக்கு என் மேல் என்னடி கோபம் யோசிக்க வச்சது. முழுக்க புதுமுகங்கள் இளைஞர்கள்னு தனுஷ் ஆம்பிஷியஸா ஏதோ ட்ரை பண்ணாரு போல. ஆனா அந்த சேம் செட் ஆஃப் இளைஞர்கள், பர்டிகுலரா இந்த லீட் ஆக்டர்ஸ் உடைய படு சொதப்பலான அமெச்சூர் நடிப்பே இந்த நிலா தேஞ்சு காணாம போக காரணமா இருந்துச்சு. பட் ஸ்பெஷல் மென்ஷன் டு மேத்யூ தாமஸ் காமெடி அண்ட் ரம்யா ரங்கநாதனுடைய பிரசன்ஸ் டான்ஸ். பிப்ரவரியில விடாமுயற்சியை வச்சு ஆடியன்ஸை ஒரு ஜென் நிலைக்கு கொண்டு வந்திருந்த நம்ம ஏகே ஏப்ரல்ல குட் பேட் அக்லின்னு வந்து மாஸ் காட்டினாரு. இது ஒரு சாதாரண பண்பற்ற ஜேமா இருந்தாலுமே கூட அகோர பசியில் இருந்த அவருடைய ஃபேன்ஸ் இதை ஒரு அறுசுவை விருந்தா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. படம் சூப்பர் ஹிட். இந்த வருஷம் நிறைய தியேட்டர்ஸோட இந்த டாப் 3லயே இந்த படம் இருக்கு கலெக்ஷன்ல, எல்லாம் ஓகே தான். ஆனா எனக்கு இந்த படம் அதோட டைட்டில் மாதிரியே குட்டா ஆரம்பிச்சு பேடா மாறி அக்லியா முடிஞ்சது. மார்க் ஆண்டனிங்கிற செம்ம கிரேசியான ஸ்மார்ட்டான கமர்ஷியல் படத்தை தந்த ஆதிக்கோடைய படமா இதுன்னு கடைசி வரைக்கும் என்னுடைய அந்த அதிர்ச்சி அடங்கவே இல்லை. இது ஆதிக்கு எடுத்த படமா இல்ல CS அமுதன் எடுத்த படமான்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. படத்தோடைய ஹீரோயிச பில்டப்பும் ரெஃபரன்ஸஸும் கம்ப்ளீட் ஃபேன் சர்வீஸ். வேற எதையுமே நான் பண்ற மாதிரி இல்லை, அது அஜித் இருக்காரு அது போதும் அப்படின்னு ஆதிக் சபதமே எடுத்திருந்தாரு போல இருக்கு. ஸோ ஃபேன்ஸை முழுசா சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புனாரு. பட் என்ன மாதிரியான சாதாரண மூவி பஸ்ஸுக்கு வெஜ் புஃப் கூட கிடையாது, கிளம்பி போயிட்டே அப்படின்னு விரட்டி விட்டாரு. அர்ஜுன் தாஸோடைய வில்லத்தனத்துக்கும் அந்த புலிங்கிற செம்ம பைத்தியக்காரத்தனமான கிரேசியான ஓவர் த டாப் சிச்சுவேஷனுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஒரே சந்தேகம் என்னன்னா, என்ன தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு பிரஸ் ரிலீஸே கொடுத்த ஏகே அதோட காப்பியை ஏன் ஆதிக்கு கொடுக்காம விட்டாருன்னு தெரியல. எப்படி ஒரே நாள்ல டியூட் பைசன் 2 படங்கள் ரிலீஸ் ஆகி ரெண்டுமே நல்லா இருந்து ஹிட் ஆச்சோ, அதுக்கு நேர் ஆப்போசிட்டா மே மாசமே ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2 படம் ஒரே நாள்ல ரிலீஸ், ரெண்டுத்துக்கும் இருக்கிற ஒரே ஒற்றுமை, ரெண்டுமே தியேட்டர்ல உட்கார விடாம பொறுமையை சோதிச்ச படங்கள். அதுல முதல் படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். டிடி ரிட்டர்ன்ஸ்ங்கிற ஹிலேரியஸான படம் தான். இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரே காரணம், தில்லுக்கு துட்டு யூனிவர்ஸ் ஆர்யா ப்ரொடக்ஷன் மாதிரியான விஷயங்களையும் நான் பெருசா மைண்ட் பண்ணிக்கல. ஆனா படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் சொதப்பல்னு கூட சொல்ல விடாம ஒரு நெக்ஸ்ட் லெவல் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் இந்த படத்துல இருந்தது. ஆனா அதை ப்ராப்பரா திரைக்கதைக்குள்ள கொண்டு வராம மெஸ்டப்பா சொல்லியிருந்தாங்க. ஸ்லாஷர் படம் மாதிரி ஆரம்பிச்சு திடீர்னு பேயை கொண்டு வந்து டைரியை தேடணும்னு சொல்லி பாடி ஹாரர் மாதிரி மாத்தி மேன் ஈட்டர்ஸ் அது இதுன்னு போற போகில் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் காமெடின்னு சொல்லி நம்மளை சிரிக்க சொன்னதெல்லாம் தான் நெக்ஸ்ட் லெவல் சோகங்கள். மன்யூவல் பாய்ஸ், எக்ஸ்மென்னு பல ரெஃபரன்ஸ்லாம் ட்ரை பண்ணியுமே கூட எனிதிங் தட் கேன் கோ ராங் வில் கோ ராங் அப்படிங்கிற அந்த மர்ஃபீஸ் லாவுக்கு எடுத்துக்காட்டா மட்டுமே மொத்த படமும் இருந்தது. சில நாவல்கள் சில கதைகள்லாம் படிக்கும் போது இந்த கேரக்டர் குழம்பி போயிருக்காங்க, என்னன்னே புரியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத கன்வே பண்ண ஏ என்று முடித்தான் அப்படின்னு எழுதுவாங்க.
இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதே நாள்ல ரிலீஸ் ஆன அடுத்த திரைப்படம் தான் மாமன். ஜிபியு மாதிரி இந்த படமும் கமர்ஷியலி செம்ம கலெக்ஷன். ஆனா இந்த மொத்த படத்தையும் நான் வந்து அப்படின்ற அந்த ஒரு ரியாக்ஷனோட தான் பார்த்தேன். இந்த கதையில அப்படி என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் புரியல. புது ஆங்கிள் ஒரு பிரச்சனையை யோசிச்சு அதை பிரச்சனைக்குரியதாவே சொன்ன ஒரு படம். ஸ்கூல் டீச்சர் அக்கா, ஆனா காமன் சென்ஸ்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. செல்லம் கொடுத்து கெடுத்து வைப்பாரு, ஆனா வைஃப் கூடவே சண்டை போடுறாரு ஹீரோ கேரக்டர். முதல்ல கொஞ்சம் தெளிவா சென்சிபிளா மெச்சூர்டா தெரிவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அக்கா தம்பி இருக்கிற குடும்பத்துல வாக்கப்பட்டதுனாலேயே சைக்கோவா மாறி போற ஒரு ஹீரோயின் கேரக்டர்னு அட்டகாசமான கேரக்டர் ரைட்டிங் தான் இந்த மாமன் படத்தோட ஹைலைட். படத்துடைய கோர்ல இருக்கிற அபத்தம் என்னை மேற்கொண்டு எதையுமே யோசிக்க விடல, கவனிக்க விடல. அண்ட் படத்துலையுமே கூட அந்த அபத்தத்தோடைய வீரியத்தை அதிகமாக்கிட்டு தான் இருந்தாங்களே தவிர கம்மியாகல. அதுவும் அந்த பீரோ உள்ள இழவு கொட்டுற சீன், விமலுடைய கேமியோ சீன், இதெல்லாம் ரத்த கொதிப்பு வருவதற்கான காரணங்கள் என்னன்னு கேள்வி கேட்டா பதிலா எழுத வேண்டிய சீன்ஸ். செப்டம்பர் மாதம் ஓஜின்னு ஒரு தெலுங்கு படம் வந்து செம்மையான வெறுப்பேத்துச்சு. சரி, அதை கூட மன்னிச்சலாம், ஏன்னா பக்கத்து ஸ்டேட் மக்கள் அவங்களுடைய அது. ஆனால் அதுக்கு ஒரு மாதம் முன்னாடியே நிஜமான ஒரு ஓஜி காம்பினேஷன் செம்மையாக வெறுப்பேற்றி மண்டையில் ஓங்கி கொட்டி நெஞ்சில் ஏறி மிதிச்சுன்னு பலவிதமான வழிகளை ஒரு சேர ஃபீல் பண்ண வச்சாங்க. அதுதான் இந்த வருஷம் நான் தமிழில் ரொம்ப எதிர்பார்த்த ஒரே படமான தக் லைஃப். மணிரத்னம், கமல்ஹாசன் ரெண்டு பேருமே நாயகனுக்கு அப்புறம் எப்படியான படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படிலாம் அவங்களுடைய சென்சிபிலிட்டி ஷேப் அப் ஆயிருக்கும், எவ்வளோ குவாலிட்டியாக அவங்க சிந்தனை ஓட்டம்லாம் மாறி இருக்குன்னு என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தேன். தக் லைஃப்னு டைட்டில்லாம் வைக்கும்போது டே சின்ன பசங்களா யார் கிட்டடா அப்படின்ற அந்த வேட்டையாடு விளையாடு பஞ்சு டயலாக்லாம் மைண்டில் வந்து போச்சு, அப்படியே ஃபயர் விட்டுட்டு இருந்தேன். பட் இது தக் லைஃப் இல்லை, சேட் லைஃப் அப்படின்னு லேசான சிம்டம்ஸ் முதல் பாதியிலே தெரிஞ்சாலுமே விட சரி இன்டர்வலுக்கு அப்புறம் பயங்கரமாக சூடு பிடிக்க போகுதுன்னு நினச்சேன். இன்டர்வலுக்கு அப்புறம் என் மண்டை தான் சூடு பிடிச்சதே தவிர படத்தில் எதுவுமே நடக்கல. இன்டர்வல்ல ஒரு பள்ளத்தாக்கில் கமல் கேரக்டர் விழுவார், கூடவே இந்த ஸ்கிரிப்ட் புக்கையும் கொண்டு போயிட்டார் போல இருக்குது. அதனால சாட் ஜிபிடியில் ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் கொடுத்து அங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கதையாகட்டும் செகண்ட் ஹாஃப்ல இஷ்டத்துக்கு போகும். ரங்கராய சக்திவேல் நாயக்கர் எங்க வேணாலும் போவாரு வருவாரு, ஆல் இண்டியா லெவல் கான்டாக்ட்ஸ் இருக்கும், லேண்ட் ஸ்லைட்ல கூட கரெக்டா ஒரு பில்டிங் வெளில வந்தா லேண்ட் ஆவாரு, இதையெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். ஆனா கூட இருக்கிற எல்லாரையும் காவு வாங்கிட்டு நாசம் பண்ணிட்டு விண்வெளி நாயகா அப்படின்னு கண்ணாடி போட்டு நடந்து போனாரு பாருங்க. இந்த ரிமோட் எடுத்து டிவியை உடைக்கிற மாதிரி தியேட்டர்ல எதுவும் பண்ண முடியலன்னு கொஞ்சம் நான் ஃபீல் பண்ணேன். படத்தை பொறுமையா உட்காந்து பார்த்த என்ன மாதிரியான ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தான் ஸ்பெஷல் மென்ஷனா மென்ஷன் பண்ணி நான் பாராட்டி ஆகணும். இந்த வருஷம் மக்கள் எதுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு கொடுத்து இட்டாகிறாங்க அப்படின்னு கவனிச்சா இந்த வருடம் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பின் வருடம்னு சொல்ற மாதிரி இருந்தது. பிக் பாஸ் பத்தி சொல்லல. இந்த மே மாசம் வந்த மாமன் ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் படம்னா, இந்த தலைவன் தலைவி ஒரு டாக்ஸிக் மேரிடு கப்பிள் படம். ஹீரோ ஹீரோயினுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதுக்கு டோட்டல் முரணா வேற ஒரு விஷயம் நிகழ்காலத்தில் நடந்திருக்கும். இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி காமிப்பாங்க. இந்த ஒரே ஒரு ஜோக் தான் இந்த படம் முழுக்க. இதையே வெவ்வேறு சூழல்ல, வெவ்வேறு காஸ்டியூம்ஸ்ல, வெவ்வேறு வசனங்கள்னு 2.5 மணி நேரத்துக்கு சொன்னா எப்படி சிரிப்பு வரும்? எனக்கு சிரிப்பு வரல. பட் பெருவாரியான மக்களுக்கு சிரிப்பு வந்து படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த மேட்டருக்கு வேணா நான் கொஞ்சம் சிரிச்சேன். நிறைய நடிகர்கள், நிறைய சத்தம்னு ஒரு படம். காமெடி லவுடா இருக்கலாம், காமெடி பண்றோன்னு எல்லாருமே லவுடா இருந்தாங்க. அதனால காதோட சேர்த்து கண்ணையும் பொத்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு தியேட்டரில் அப்படிதான் இருந்தது. இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுற கேரக்டர்ஸ், வீணா எம்டி ஹைப்பை ஏற்றி விடுற காட்சிகள், ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு சீனை 9 வேரியேஷன்ஸில் கொண்டு வந்ததுன்னு தலைவன் தலைவி தலைவலின்னு கவிதை எழுத கட்டாயப்படுத்தின ஒரு படம். இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு யோகி பாபு சொல்கிற அந்த ஒரு டைமிங் வசனத்துக்காக அவரை மட்டும் வேணால் மன்னிக்கலாம். ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு படம் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சு பார்த்து நல்லா இல்லைனா போனால் அது கண்டிப்பாக பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. அப்படியான படங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் இடம் இல்லை, ஒரு படத்தை தவிர அப்படின்னு. அந்த ஒரு படம் தான் இது. உள்ளூரில் போட்ட ஸ்கெட்ச்லேருந்து தப்பிச்சு வெளியூரில் தானா சிக்கின விக்டிம் மாதிரி ஆச்சு என்னுடைய நிலைமை. இந்த தேசிங்கு ராஜா 2 என்கிற காவியம் என்னை விடாது கருப்பு அப்படின்னு தஞ்சாவூர் வரைக்கும் துரத்திட்டு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தமிழ் சினிமாவில் நிறைய ஆச்சரியங்கள் நடக்கும், வேடிக்கைகள் நடக்கும். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி ஷூட்டிங் போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்து ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு வேடிக்கை தான். ஏன்னா இதே நாளில் ரிலீஸ் ஆன மாயக்கூத்துங்கிற ஒரு நல்ல படத்துக்கு சரியா ஷோஸும் கிடைக்கல, ஆடியன்ஸும் கிடைக்கல. அது ஒரு கேலி கூத்தா தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காமெடின்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சாங்க போல இருக்கு. லிட்டரலாவே என்ன வேணா பண்ணியிருந்தாங்க, என்னென்னவோ பண்ணியிருந்தாங்க. பட் தஞ்சாவூர் வெற்றி ஈஸ்கொயர் மாதிரி ஒரு அட்டகாசமான தியேட்டருக்கு வந்தும் கூட இப்படி ஒரு படத்தை தான் பார்க்க முடியுது அப்படிங்கிற என்னுடைய நிலைமையை நினைச்சுதான் நான் நிறைய சிரிச்சேன். இந்த படத்தை பார்த்து இல்லை, படைப்போட அருமை வியாபாரிக்கு தெரிவதில்லை அப்படின்னு செந்தமிழ்ல பேச ஆரம்பிச்சுட்டு அடுத்த லைன்லயே டெத்து முடிவில்லை அப்படின்னு இங்கிலீஷுக்கு போனார் பாருங்க நம்ம ரைட்டர் டைரக்டர் எழில். அங்கேயே புரிஞ்சது இந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடி எவ்வளவு சிந்தனை ஓட்டம் இருந்திருக்கும் அப்படின்னு. பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த டிகேடோடைய பாட்டம் 10 படங்கள் லிஸ்ட் எடுத்தா அதுல இந்த படத்துக்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான முதலிடம் கிடைக்கும். என்னோட எதிரிக்கு கூட ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த ஒரு காரணம் தான் இந்த படத்தை நான் இந்த லிஸ்ட்ல வச்சது.
தக் லைஃப்னு கமல்ஹாசன் அப்படி பண்ணா நான் மட்டும் சும்மாவா, அவருக்கு ஒரு நாயகன்னா எனக்கு ஒரு தளபதி இருக்கு அப்படின்னு பின்னாடியே அடுத்த ஃபர்னிச்சரை உடைக்க வந்தாரு என்னுடைய ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டார். விடாமுயற்சி பார்த்த ஏகே ஃபேன்ஸ் மாதிரி தான் நானும் தக் லைஃப் பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசை கல்லாக்கி வச்சிருந்தேன். இந்த கூலி தந்த ஏமாற்றம் அதனால பெருசா என்ன பாதிக்கல. ஸ்டில் லோக்கியோட கெரியர்ல அவர் எடுத்த படங்கள்ல ரொம்ப ரொம்ப சுமாரான படம்னா அது இந்த கூலி தான். இத்தனைக்கும் அவர் இதுக்கு முன்னாடி லியோன்னு ஒரு படத்தையும் எடுத்திருந்தாரு. ஸ்டில் கூலி தான் இந்த காம்படிஷன்ல வின்னர். ஏன்னா ஸ்கிரிப்டாவே விக்ரம் ஜெயிலர் படங்களுடைய ஒரு மோசமான இமிடேஷனாக தான் இருந்தது. ஆடியன்ஸே அதை ஃபீல் பண்ணதுனால தானோ என்னவோ அதே மாதிரியான மொமெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் FDFSலேயே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அவங்கள விசிலடிக்க வைக்கணும்னே ஒரு ஆப்ளிகேஷனா பழைய பாடல்கள், ரெஃபரன்சஸ், கேமியோஸ்னு வச்சா அப்படிதான் ஆகும். மெயின் வில்லன் நாகார்ஜுனாவை வீக் ஆக்கிட்டு சோபின் ஷாகிரை ஏன் அவ்வளவு பவர்ஃபுல்லாக காட்டணுங்கிறது புரியல. கடைசியில் ஆமீர் கான் ஏன் வந்தாருன்னு புரியல. அவரே ஷார்ட்ஸ் போட்டுட்டு நாய்க்குட்டிகள்லாம் கூட்டு வந்தாருன்னு புரியல. ஹீரோ தான் பொண்ணு யாருன்னு கடைசி வரைக்கும் எப்படி கண்டுபிடிக்காம இருந்தாருங்கிறது புரியல. இவ்வளவு பெரிய கிரைம் சிண்டிகேட்டுக்கு ஒரு டெட் பாடி டிஸ்போஸ் பண்ண கூடவா தெரியாதுங்கிறதும் புரியல. இவ்வளவு விஷயங்கள் புரியல அப்படின்னும் போது இப்படி ஒரு வாய்ப்பை லோக்கி ஏன் ஒழுங்கா பயன்படுத்திக்காம விட்டாருங்கிறது தான் புரியல. டிஏஜிங் காட்சிகளுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஆமீர் கானே கேட்டு வாயை பிளந்து ஒரு ஸ்கிரிப்ட், அவரே நடிக்கிற ஆசையில தான் இருந்தாருன்னு கூலியை தொடர்ந்து ஆமீர் கானை வச்சு ஸ்கெட்ச் போட்ட அடுத்த படம் தான் இந்த ஆரியன். ஃபர்ஸ்ட் ஆக்ட்லயே இறந்து போற கில்லர், ஆனா அவரால் தொடர்ந்து கொலைகள் நடக்குது அப்படிங்கிற அந்த ஹுக் வந்து கேட்கறது நல்லா இருக்குது இல்லையா. படமும் முதல் 20 நிமிஷம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சுத்தமா பரபரப்பே இல்லாத இன்வெஸ்டிகேஷன் காட்சிகள், மேலோட்டமான கேரக்டர் ரைட்டிங், படத்தோட ஹீரோவை விட ஆடியன்ஸே ஈஸியா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுன்னு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்குமோ அதெல்லாம் இந்த படத்துல இருந்தது. அதுவும் இந்த தீவிரமான விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே ஹீரோ போறதெல்லாம் இன்டென்ட் பண்ணாத காமெடி சீனா இருந்தது. சரி இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல இந்த கொலையெல்லாம் ஏன் பண்ண அப்படின்னு வில்லன் சொல்லுவாரு பாருங்க. அப்பதான் இந்த படம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸோடைய ஸ்பூஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் படத்தோடைய மிகப்பெரிய லாஜிக் ஓட்டை ஒன்று இருக்கு. அதை நான் வந்து இந்த படத்தோட ரிவ்யூவில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், வேணா அங்கே போய் பாருங்க. பட் இந்த படம் பார்த்த அப்புறம் ஒரு நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கதை யோசிச்சு வச்சிருந்தேன். சமோசா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் கில்லராக மாறி கொலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஒரு கதை. அந்த கதையை தூசி தட்டி எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வெயிட்டிங் ஃபார் ஆமீர் கான் அப்பாயின்மெண்ட். பார்த்தீங்களா 10 படம் வேகமாக முடிஞ்சிச்சு. அப்போ அக்டோபருக்கு அப்புறம் தமிழில் வந்த எல்லா படங்களுமே சூப்பரா அப்படின்னு குதர்க்கமாலாம் கேள்வி கேட்கக்கூடாது. லிஸ்ட்டு போட்டே இருக்கும்போது அக்டோபர் மாதத்தோடைய அந்த 10 தேறிடுச்சு. ஸோ மற்ற படங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்பெஷல் டென்ஷன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் சேர்த்திருக்கேன். அந்த படங்கள் எப்படிலாம் ஸ்பெஷலாக டென்ஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் இது எந்த ஆர்டர்லையும் இருக்காது, ஜஸ்ட் ரேண்டம் லிஸ்டிங் தான். இப்படியெல்லாம் கூட நீ யோசிப்பாயான்னு இயக்குனர் விஷ்ணுவர்தனை பார்த்து கேட்க வச்ச நேசிப்பாயா ஒரு சீன் கூட தேராத அபூர்வமான படைப்பு. ஜெயிலில் இருக்கும்போது கூட பக்கா ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாங்க பாருங்க அதித்தி சங்கர். அங்க நிக்கிறாரு நம்ம ஸ்டைலிஷ் இயக்குனர் விவி. இவன் வணங்கான் மட்டுமல்ல திருந்தான் அப்படின்னு சொல்ல வச்சார் இயக்குனர் பாலா. அதுவும் அந்த டிராஜிக் கிளைமேக்ஸ் அற்புதமா இருந்தது. என்ன அந்த சோகத்துல கண்ணை தொடச்சிக்காம கடுப்புல தலையில அடிச்சுக்கிற லெவல்ல இருந்துச்சு அந்த சோகம். பேரு சப்தம்னு வச்சதுனால படம் சத்தமா இருந்துச்சா இல்ல படத்துல வேற எதுவுமே சவுண்டா இல்லைங்கிறதுனால இந்த சவுண்டை மட்டும் ஏற்றி வச்சாங்களா அப்படின்னு குழப்பன ஒரு படம் தான் இந்த சப்தம். சுவாரஸ்யமான கான்செப்டுகள் மட்டுமே நல்ல படங்களா மாறாதுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஃபேக் ரிவ்யூஸ் கொடுத்தா படம் ஓடும் அப்படிங்கிற அந்த அற்புதமான யூனிக்கான மார்க்கெட்டிங் மாடலை அறிமுகப்படுத்தி திருமங்கலம் ஃபார்முலாவுக்கே டஃப் கொடுத்த மர்மர். 3 வருஷங்கள் பிரேக்குக்கு அப்புறம் இயக்குனர் சுசீந்திரன் எடுத்த படம் 2K லவ் ஸ்டோரி. 2K கிட்ஸ் யாரு என்னன்னு எதுவுமே புரிஞ்சிக்காம ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா எடுக்கப்பட்ட மற்றும் ஒரு சுசீந்திரன் திரைப்படம். என் அண்ணாமலை இன்னும் மாறல அப்படிங்கறத திரும்பவும் ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா, ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த வசனம் கேரக்டர்ஸுக்கு சொல்லப்பட்டுச்சா இல்ல ஆடியன்ஸ்ல இருந்து எனக்கு சொல்லப்பட்டுச்சான்னு தெரியாத பல விதங்களையும் ரொம்ப குக்டப்பான கதையா ஃபீல் ஆன 3 BHK. பெட்ரோல் மாஃபியா, வடச்சென்னை வாழ்வியல், ஊழல், போலீஸ் இல்லைன்னு நிறைய விஷயங்களை சொல்லி தனித்தனி துண்டுகளா எடுத்து வச்சு அதை ஒழுங்கா சேர்த்து வைக்க தெரியாம கோட்டை விட்ட டீசல். அவுட் ஆஃப் சிலபஸ்ல ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சர் எழுத சொன்ன மாதிரி ஆடியன்ஸையே பரிசோதனைக்கு உட்படுத்தின டெஸ்ட். OTT ரிலீஸுங்கிறது ஒரே ஆறுதல். நான் ஃப்ராங்கா சொன்னா நீ பிராங்க்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரி வசனங்கள் இருந்த, அமெரிக்கால வேலை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் வாழ்ந்த, சூப்பர் பவர்னா நாங்க சொல்றதா நடக்கும்னு எடுக்கப்பட்ட மார்கன். வருஷ கடைசியில சிறை நம்மள ஸ்லாகிக்க வச்சதுன்னா இந்த ரெட்டத்தலை தியேட்டர்ல நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களோட தலையில கூட சேர்த்து அடிக்க வச்சது. அப்படி ஒரு மெகா அபத்தமான படம். அம்புடுதான் என்னுடைய ஸ்பெஷல் டென்ஷன் லிஸ்ட்டும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய தாட்ஸை, உங்களுடைய பாட்டம் 10 லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மெம்பராகவும் ஜாயின் பண்ணலாம். நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.